வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துத்தாங்க. நம்ம எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்த மாரியே போனாவ சைடு அடிச்சு ஜெயிச்சு இந்துமதி வந்து ஜெயிச்சிடுறாங்க. இதை தீபா கேட்டவுடனே ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்பாடாங்கிற மாதிரி கருணா வந்து பெருமூச்சு விடுறாங்க. எவ்வளோ போராட்டம் அப்பப்பா! நிச்சயம் பாலுவுக்கு நல்ல விதமாக வந்து எல்லாமே கிடச்சிச்சின்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. மச்சான் உன்னோட போராட்டம் வீணாகலடா. அதுவும் திவாகரெல்லாம் நம்ம எதிர்த்து நின்னது, அதுவும் யாருன்னே தெரியாமல் எதிர்த்து நின்னதெல்லாம் ரொம்பவே சூப்பரான விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஸ்டேஜில் வந்து கூப்பிட்றாங்க. அம்மாடி இந்துமதி, உன்னை போல தனித்துவம் யாருக்குமே கிடைக்காதுமா. ஒரு வாட்டி தோண்டு போகலாம், திருப்பி மீண்டும் எடுத்து வந்துடலான்னு நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு சூழ்நிலையா என்ன ஏதுன்னு தெரில அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. அந்த கஷ்டத்தெல்லாம் இந்துமதி வாழ்க்கை போலயே எல்லாருக்கும் வந்து விலகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு அவங்களோட துணிச்சல் தான் காரணங்கிற மாதிரி கமெண்ட்ரி பண்ணவங்க சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. திவாகரும் கிருபாவும் சேர்ந்து இந்த பரிசு தொகையை உனக்கு தருவாங்கங்கிற மாதிரி சந்தோஷமாக சொன்னோன்னே ஸ்டேஜுக்கு வந்து மாதம் வராங்க. வாங்கிட்டு அப்படியே வந்து எனக்கு ஜெயிச்சதுக்கான காரணம் என்னோட தன்னம்பிக்கை தான். இதே போல் எல்லாரும் தன்னம்பிக்கையோடு இருந்தால் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே செமையாக கோவப்பட்டு கிருபா மட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க. என்னடா இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு அண்ணே, நானும் ஏகப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணனே, அது கடைசியில் வந்து இப்படியெல்லாம் சொதப்புன்னு எதிரே பார்க்கல. என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? விஸ்வா வந்து பேசுகிறாங்க. சித்தப்பா உண்மையிலே எவ்வளோ தெரியுமா முயற்சி பண்ணாங்க, பக்கத்தில் இருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்துமதிக்கு செம்மையாக வந்து யோகம் இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. சரி போட்டோம், வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, வண்டியில் உட்காந்தோமா போனோமான்னு இருக்கணும்னு சொன்னோன்னே வேக வேகமாக அவங்க அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தீபாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நான் வந்துடுறேன்டி அப்படின்னு சொன்னோன்னே, அப்பாடா சிஸ்டர் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து என் தங்கச்சி வந்து பணம் கட்டிடுவா அப்படின்னு சொன்னோன்னே பணத்தை எடுத்துகிட்டு வந்து கட்டிடுறாங்க. ஃபார்மும் ஃபில் பண்ணிடுறாங்க. ஏய் உன்னை போல் ஒரு துணிச்சலான பொண்ணை பார்த்ததே இல்லை, கடைசி வரைக்கும் போராடி மீட் எடுத்துகிட்ட பற்றியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னொன்னே அவங்க அப்பா வந்து உள்ளே வந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து சுற்றி வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கருணா வந்து யோசிக்கிறாங்க. என் மாமனாரை போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. டேய் மச்சான், நீ போய் பாருடா, உன்னை யாருடா தடுக்க முடியும்? இந்துமதி ஜெயிக்கவே இல்லைடா, நீ தாண்டா இந்துமதியை ஜெயிக்க வச்சிருக்க. சுற்றி நடக்கிற அவ்வளோ சூழ்ச்சியை எல்லாத்தையும் உடைச்சது யாரு? நீ தாண்டா. நீ போய் வந்து வேடிக்கை பார்க்கலாமா? போடா போடா உள்ளே போய் பாருடா மாமனாரை அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்களேடா. நான் திவாகர் அப்புறம் கிருபா 3 பேரும் ஒன்றுன்னு நினைப்பாங்களே. டேய் உங்கள் அண்ணனோட சதி எல்லாத்தையும் நீ எப்புட்றா வந்து ஃபேஸ் பண்ண? இது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறப்ப, ஏய் மச்சான் எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போய் என்ன ஏதுன்னு பாருடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பார்க்கலான்னு போகலான்ட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நீங்கள் கூட எந்த விதத்துலையும் உதவி பண்ணாமல் விட்டுட்டீங்களே, இந்துமதி எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டு போயிட்டான்னு தீபா வந்து சொல்கிறப்ப எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக தான் நின்றுருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்துமதி கருணாவை பார்த்தோன்னே வெளுத்தெடுக்கிறாங்க புரிஞ்சிக்காமையே. ஏய் உன்னால தான்டா எங்கள் அப்பாவுக்கு இந்த நிலமை, நீ தானடா எங்கள் வீட்டுக்கு இப்படியெல்லாம் வந்து செஞ்சால் காசு பணம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி அவங்கள வந்து ஐடியா கொடுத்து உதவுனது. இப்படி எங்கள் அப்பா வந்து பார்க்குறியே, கொஞ்சமாவது உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, யார் இங்கே திட்டுறா, தங்கச்சியோட வாய்ஸ் மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இருடா நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேக வேகமாக பாண்டி வந்து வராங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவங்க பொதுவாக தான் கேட்டாங்க, இது மாதிரி ஒரு வீடு கிடச்சிருக்கு என்னடா பண்ணலான்னு கேட்டப்ப கரண ஐடியா கொடுத்தான். நம்ம வீட்டுக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஐடியா கொடுத்துருப்பானா? பாண்டி வந்து கருணாவை விட்டு கொடுக்காம பேசும்போது, சும்மா உங்கள் அண்ணனுக்காக வந்து தாங்காத சரியா, அமைதியாக இரு பாண்டி, நீ செஞ்சதை கூட அவன் செய்யவே இல்லை, அப்படி அளவு நான் என்ன பண்ணிட்டேன், உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இருக்குது. சிஸ்டர் உங்களுக்கு உண்மையை தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் எப்படி வந்து இங்கே சூப்பராக வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடந்துச்சு, எவ்வளோ சதி நடந்துச்சு ஞாபகம் இருக்கா முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, திவாகர் 6-7 இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாங்க, அது எல்லாத்தையும் சமாளித்தது நம்ம கருணா தான். என்ன சொல்கிற, உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த கயிறை வச்சு கட்டினதாக இருக்கட்டும், அடுத்தடுத்தது போனா பண்ண சதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு தூங்கினதா இருக்கட்டும், மழை பெஞ்சிச்சே, எப்படி மழை பெஞ்சிச்சு, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தினால தான் மழை அந்த இடத்துல கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆமாம், அந்த ஒரு இடத்துல மட்டும் மழை பெய்யுமா, அது எல்லாம் கருணாவோட வேலை தான். இது எல்லாம் கிருபாக்கு தெரியாமல் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. என் பக்கத்தில் பைக் ரெடி பண்ணாரு தொப்பியை வச்சுக்கிட்டு, இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே இவர் தான் அப்படின்னு அந்த இடத்துல கருணாவை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கும் சாதகமாக வந்து நடந்துக்கணும், ஆனால் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட அவன் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் தெரியுமா?
இப்ப பாரதியோட ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க, பயணிக்க போறீங்கன்னா, முழுக்க முழுக்க காரணம் நம்ப கருணா மட்டும் தான். என் பொண்டாட்டி, என் மாமனாருன்னு உதவி மேல உதவி செஞ்சுட்டு இருக்கான். இது தெரியுமா உங்களுக்கு? நீங்க சித்ராக்காக ஆரம்பத்துல அந்த ஒரு பேப்பர வந்து காப்பாத்துறதுக்காக தண்ணி தொட்டியில ஃபுல்லா வந்து நிரப்ப சொன்னாங்களே, நீங்க கூட பாதியிலேயே போயிட்டீங்க. நீங்க விடிய காலையில வந்து பார்க்கும்போது ஃபுல்லா வந்து நெறஞ்சிருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நெனைக்கிறீங்க? எல்லாம் நம்ப கருணா தான். அவன் தான் இங்க தண்ணி அடிச்ச மாரி, அங்கேயும் வந்து மழை பெஞ்ச மாரி ஒரு செட்டப் பண்ணி, ஃபுல்லா வந்து தண்ணி தொட்டிய வந்து நிரப்புனாப்ல. இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா வந்து புரியாது. ஒருத்தன் நல்லவனா இருக்கா, 2 பக்கமும் அவன் சாதகமா நிக்கணும்னு நெனைக்கிறான். இத்தன நாளா அண்ணன் பக்கம் சாஞ்சுட்டே இருந்தவன், இப்ப அவங்களையும் விட்டுக் குடுக்க முடியாம, நீங்க அவங்க மனச ஜெயிச்சுட்டீங்க. இந்துமதியும் விட்டுக் குடுக்க முடியாம, அவன் நடுநிலையா நின்னுகிட்டு இருக்கான். மொதல்ல அத தெரிஞ்சுக்கங்க. எக்காலத்திலயும் சரி, உங்கள விட்டுக் குடுக்க முடியாது. உங்கள தவிர அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூட யாரும் கிடையாது. பார்த்துக்கங்க சிஸ்டர்ன்னு சொன்னோனே, "ஏன்டா இந்த அளவு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சோகமா வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல பாவம் எந்த அளவுக்கு வந்து நமக்காக கூட நின்றுருக்கான். இத வெளியில சொன்னா தானே தெரியும். வெளியில சொல்ல முடியாம நம்ம தான் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணுங்கிற மாரி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்துமதி அப்பன்னு பார்த்து வராங்க. பாலு நல்லபடியா இருக்காரு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. ஏய் இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன்டி. நீ போயிட்டு வாடி. உனக்கு நான் கைமாறி என்ன செய்ய போறேன்னு தெரியல. அக்கா அவரு நம்ப அப்பா அக்கா. நான் என்னோட கடமைய தான் செஞ்சிருக்கேன். என் வாழ்க்கையும் வந்து சேவ் பண்ணி குடுத்துருக்க. அப்பாவையும் காப்பாத்தி குடுத்துருக்க. நமக்கு அப்பாவ விட்டா வேற யார் இருக்கா? இந்துமதி, நான் உன்கிட்ட வந்து என்னென்னமோ பேசி கோவப்பட்டுருக்கேன். ஆனா இப்ப தானே தெரியுது வாழ்க்கைன்னா எவ்வளோ பொறுப்பும், பக்குவமும் இருக்கணும்னு. எனக்கு நல்லாவே வந்து வாழ்க்கைய கத்துக் குடுத்துட்ட. நான் அக்காவா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தளவு நீ தான் எனக்கு அக்காங்கிற மாரி தீபா வந்து இந்துமதிய வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. நான் சொல்றேன் ஒண்ணே ஒண்ணு, தப்பா நெனச்சுக்காத. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நீ இந்த அளவுக்கு அவர வந்து சண்ட போடுறத பார்த்தா, ஏத்துக்காம இருக்கன்னு மட்டும் நல்லாவே வந்து தெரியுது. எனக்கு இப்ப தான். நான் என்னென்னமோ சொல்லி உங்க 2 பேரும் மனசு கஷ்டப்படுத்துற மாரி பேசிட்டேன். நல்ல மனுஷன்டி. பார்த்து நடந்துக்க. சரியா? அண்ணன விட்டுக் குடுக்க கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அதே அளவுக்கு உன்னையும் எந்த இடத்துலயும், எந்த சூழ்நிலையும் அந்த மனுஷன் வந்து விட்டுக் குடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்க. கருணா ரொம்பவே வந்து பாவம். நீ தான் நல்லது எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு இந்துமதி வந்து கிட்ட அவங்க அக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போறாங்க. ஜெயந்தியும், சுகுணாலேருந்து எல்லாரும் என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்கிற மாரி யோசிக்கிறப்ப, அப்பா ரொம்பவே நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னோனே, அப்பாடா! நிச்சயம் இது மாரி தான் நீ சொல்லணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னோனே, சுகுணா அம்மா எதுவும் பேச முடியாம அப்படியே வந்து ஒரு மஞ்ச துணியில காயின்லாம் வச்சு, முடிஞ்சு வச்சு, கடவுளே! நான் நல்லபடியா வேண்டிக்கிட்டதெல்லாம் நடத்தி வச்சுட்டேன். நான் கோயிலுக்கு வந்து நடந்தே போயி காணிக்கைய வந்து செலுத்திர்றேன்ப்பா அப்படின்னு சுகுணாம்மா வந்து வேண்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல அக்கா உன்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு தானே நினைக்கிறேன். அக்காவோட தங்கமான மனசு இப்ப எப்படி தெரியுமா இருக்குன்னு, அன்பா பாசமா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியா வந்து கொண்டு போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.